சூரியகாந்தம். முன்கதை. விதியின் வசத்தால் தாயை இழந்த தமயந்தி இளம்பிள்ளை வாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள். தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமயந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள். கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள். விதியின் வசத்தால் தமயந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமயந்தியின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது. இனி தமயந்தியை தத்து கொடுத்து விடலாம் என்று தன் அண்ணன் நமச்சிவாயம் கூறியதை கேட்டவுடன் அமிர்தத்திற்கு சந்தோஷம் ஏற்பட்டது. திடீரென்று அமிர்தத்திற்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இதுவரை அவர்கள் பேசி வந்த அந்த சம்பாஷணை காந்திமதி காதுகளில் பட்டுவிட்டிருந்தால் என எண்ணி திகிலுடன் எழுந்திருந்து சமையலறை பக்கம் சென்றாள். காந்திமதியை அங்கே காணவில்லை. சமையலறைக்கு பின்புறம் இருந்த கதவு திறந்திருந்தது. மெல்லே வெளியே எட்டி பார்த்த அமிர்தம் காந்திமதி பின்கட்டு தாழ்வாரத்தில் கிடந்த அம்மியில் அவசரமாக துவையலுக்கு அரைத்து கொண்டிருப்பதை கண்டாள். கொஞ்சம் மெதுவாக செய்யம்மா, குளவி உடனிடப் போகுது என்று அதட்டிவிட்டு தாங்கள் பேசிய ரகசிய திட்டத்தை அவள் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை என்ற மனநிம்மதியுடன் திரும்பி கூடத்திற்கு வந்தாள். உண்மையில் காந்திமதி அம்மி குளவி இரண்டாகி விடும்படிதான் ஆத்திரத்துடன் அரைத்து கொண்டிருந்தாள். அம்மி மீது வைத்திருந்த மிளகாயை நமச்சிவாயத்தின் தலையென்று எண்ணிக்கொண்டு ஆத்திரத்துடன் டகார் டகார் என குளவிக்கல்லா நசுக்கி கொண்டிருந்த அவளது உள்ளத்திலே கோபம் புயல் போல் வீசிக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. நமச்சிவாயத்தினால் தன் அன்பிற்கு உகந்த தமயந்திக்கு வரவிருந்த ஆபத்தை பலவாறு கற்பனை செய்து எப்பொழுது விடியும் என்று துடித்து கொண்டு காத்திருந்த அவள் எல்லோருக்கும் முன் எழுந்திருந்து வீட்டு காரியங்களை மிகவும் துரிதமாக செய்து முடித்துவிட்டு சூரியன் உச்சி முகட்டை அடையும் தருவாயில் குடத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு கிளம்பினாள். அவசரமாக குடத்தை திண்ணை மீது இறக்கி வைத்துவிட்டு மிகவும் பதற்றத்துடன் உள்ளே நுழைந்த அவளை கண்ட சம்பந்த முதலியார், என்னம்மா காந்திமதி என கவலுடன் வினவிய வண்ணம் உள்ளிருந்து எழுந்து வந்தார். காந்திமதிக்கு சட்டென்று பேச முடியவில்லை. ஆத்திரமும் துக்கமும் அவளது நெஞ்சை பிடித்து கொள்ளவே சொல்ல துடித்து கொண்டு வந்த விஷயங்களை கூற முடியாது அருகிலிருந்த தூண் ஒன்றை கெட்டியாக பிடித்து கொண்டு ஹோவென வாய்விட்டு விம்மி விம்மி அழத் துவங்கிவிட்டாள். காந்திமதி மனத்தை வேதனை செய்யக்கூடிய விபரீதமான சம்பவம் ஏதோ நடந்துவிட்டிருக்கிறது என தமக்குள்ளே ஊகித்து கொண்ட முதலியார் அழுது முடித்து அவள் சிறிது சமாதானம் அடைந்த பின் தானே கூறட்டும் என எண்ணியவராய், இந்தா நாகரத்னம், உன்னத்தானே, ஒரு லோட்டாவிலே தண்ணீர் எடுத்து கொண்டு இங்கே வா, காந்திமதி தங்கச்சி வந்திருக்கு என்று உள்ளே காரியமாக இருந்த தமது மனைவியை உரத்த குரலில் கூப்பிட்டார். காந்திமதி விம்மி எழுததை காண சகிக்காது அமைதியற்றவராக தாழ்வாரத்தில் முன்னும் பின்னும் உலாவ ஆரம்பித்தார். கணவனது கட்டளைப்படியே விரைந்து வந்த முதலியாரின் மனைவி காந்திமதியை கண்டதும் மிகவும் பரபரப்படைந்து போய், என்னம்மா தங்கச்சி, என்ன நடந்துச்சு என அனுதாபத்துடன் விசாரித்து கொண்டு அருகில் ஓடி வந்து அவளது முகவாயை ஆதரவுடன் நிமிர்த்தி கன்னங்கள் மீது வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள். அவளது அன்பு பிடியின்றி தன்னை விடுவித்து கொண்ட காந்திமதி லேசாக புன்முறுவலித்துவிட்டு, அண்ணாச்சி, உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கவே பிறந்திருக்கிறேன், மன்னித்து கொள்ளுங்கள். உங்களைத் தவிர எனக்கு ஆதரவு காட்டி உதவும் மனிதர் வேறு யாரும் இல்லை என்று துயரத்துடன் கூறி முடிக்க முடியாது நிறுத்தினாள். மீண்டும் அவளது கண்கள் கலங்குவதை கவனித்த நாகரத்தினம் மிகவும் இரக்கவசப்பட்டு போய்விட்டாள். என்னம்மா தங்கச்சி, என்ன நடந்துச்சு, விவரமாக சொல்லம்மா. உங்க அண்ணார் உனக்கு உதவி செய்யாது பின் யாருக்கு செய்ய போகிறார், வருத்தப்படாதேயம்மா என்றாள். அவளது மிருதுவான அந்த வார்த்தைகளில் சற்று ஆறுதல் அடைந்த காந்திமதி கண்களை துடைத்து கொண்டு, அண்ணாச்சி, என் தங்கையின் மகள் தமயந்தி அதிர்ஷ்டத்தில் என்னை கொண்டுதான் பிறந்திருக்கிறாள். இடிமேல் இடிபோல் இந்த சிறு வயதிலே அவளுக்கு நேர்ந்திருக்கிற பல துன்பங்களும் போதாதது போல் இன்னும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது என்றாள் துக்கத்துடன். நேத்து பகல் நீ இங்கிருந்து போன பிறகு அந்த குழந்தைக்கு இன்னும் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டதா என அனுதாபத்துடன் விசாரித்தார் முதலியார். மற்றவைகள் கூட தேவலாம் என்கிற வரைக்கும் தமயந்திக்கு ஒரு பெரும் ஆபத்து வர காத்து நிற்கிறது. அது வராது தடுத்து குழந்தையை சட்டுன்னு இந்த வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு போய் ஒரு நல்ல அனாதை ஆசிரமத்திலே சேர்த்து விடணும். அதுக்கு நீங்கள் உபகாரம் பண்ணணும் என்றாள் காந்திமதி பதிலுக்கு. செய்கிறேன் என்று நேத்தே உனக்கு வாக்கு கொடுத்து விட்டிருக்கிறேன். இன்னைக்கு காலை தபாலுக்கு ஆசிரமத்தை பற்றி விசாரித்து பதில் போடும்படி என் சிநேகிதர் ஒருத்தருக்கு கடிதம் போட்டிருக்கிறேன். 2 நாளில் கட்டாயம் பதில் கிடைத்துவிடும். அதற்கு பிறகு செய்ய வேண்டியது செய்து தருகிறேன். நீ ஏன் இப்படி மனத்தை அலட்டிக் கொள்கிறாய் என்று கேட்டார் முதலியார். முதலியார் தம்பதியை நன்றி பெருகும் கண்களால் ஏறிட்டு பார்த்துவிட்டு காந்திமதி பேசலுற்றாள்.
நீங்கள் செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டால் கட்டாயம் உதவி செய்வீர்கள் என்பதை அறிவேன். அந்த குழந்தைக்கு வேறு ஒரு பெரும் ஆபத்து வர இருக்கிறது. அதை உங்களிடம் கூறி யோசனை கேட்டு போகத்தான் அவசரமாக ஓடி வந்தேன். ஊரிலிருந்து நேற்று பகல் எங்கள் வீட்டிற்கு நமச்சிவாயம் விருந்தாளியாக வந்திருக்கிறான் என்றாள். அந்த கடன்காரன் இப்போ எதுக்கு வந்தானாம் என்று முதலியாரின் மனைவி கோபத்துடன் கேட்டாள். நமச்சிவாயத்தினால் சிவானந்தத்தின் வீட்டிற்குள் ஏற்படும் சண்டை சச்சரவுகளை பற்றி அவள் அறிவாள். அவளுக்கு அவன் பெயரை கேட்டதுமே சினம் பற்றி கொண்டு வந்தது. ஏன் வந்தான் என்று கேட்க எனக்கு உரிமை ஏது அண்ணி? அப்படி கேட்டுவிட்டால் அமிர்தம் என்னை சும்மா விட்டு விடுவாளா? வந்ததும் வராததுமாக நமச்சிவாயம் தன் வேலையை காட்டத் துவங்கிவிட்டான் என்று ஆரம்பித்த காந்திமதி ஒன்றும் விடாது விவகாரமாக அமிர்தத்திற்கும் அவன் சகோதரனுக்கும் இடையே நடந்த சம்பாஷணையை முழுவதும் கூறி முடித்தார். இதுவரை மௌனமாக கேட்டு கொண்டு வந்த முதலியார் கோபத்துடன் பற்களை கடித்தார். இரு குழந்தைகளுக்கு தாயான உன் அண்ணியா இப்படி பேசுகின்றாள்? வெட்கம்! அவள் புத்தி இவ்வளவு ஈனமான காரியத்தை செய்ய நினைக்கவே வேண்டாம். நமச்சிவாயம் இஷ்டப்படி தமைந்தியை எடுத்து எவனிடமும் தியானம் செய்துவிட அவன் கேள்வி முறையில்லா அனாதை பெண்ணா? நியாயத்தை கேட்க ஊரிலே நாங்கள் 4 பேர் இல்லையா? ஓஹோ, வெகு பேசாக இருக்கிறதே என்று கோபத்துடன் இறைந்து கத்தினார். அதற்காகத்தான் உங்களிடம் ஓடி வந்தேன். இதை பற்றி முதலிலேயே உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டால் தவறு நடக்குமுன் தடுக்க முடியும் அல்லவா? அவர்கள் இருவரும் அப்படி பேசிக்கொண்டிருந்ததை கேட்டபொழுது என் ரத்தம் கொதிச்சு போச்சு. எனக்கு வந்த கோபத்திலே என்னவெல்லாமோ செய்திடணும் போல் தோணுச்சு. ஆனால் காரியம்தான் பெருசு. அவசரப்பட்டு காரியத்தை வீணாக்கிடக்கூடாதுன்னு நான் பொறுமையோடு என்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தேன் என்றாள் காந்திமதி. இதை கேட்கும் பொழுது என் இரத்தமும் கொதிக்குதம்மா. உலகத்திலே ஈவு இரக்கமில்லாத இப்படிப்பட்ட கல்நெஞ்சர்களும் இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கு. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் உதவி செய்ய என்றார் முதலியார் முடிவாக. அண்ணாச்சி, உங்களுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன்னு வார்த்தையால் சொல்லிவிட்டால் போதாது. என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை தெய்வமென்று நினைச்சு நன்றியோடு இருக்க வேண்டியவள் என்று கூறிய காந்திமதி சிறிது நேரம் மேலே பேச யோசிக்கிறவள் போல் தயங்கினாள். பிறகு தொண்டையை இருமி சரிப்படுத்தி கொண்டு, எனக்கு இன்னும் ஒரு சிறு உபகாரம் செய்ய வேணும். ஆற்றுக்கு தண்ணி எடுக்கிறதாக நான் உங்கள் வீட்டிற்குத்தான் ஏதாவது அவசர சமயத்தில் வரதே ஒழிய வேறு எங்கேயும் நான் போவதில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனாலே பக்கத்து டவுனில் காசு கடையில் இதை விற்று வந்த பணத்தை எனக்கு வாங்கி தரணும். தமேந்தியை கொண்டு ஆசிரமத்தில் படிப்பதற்காக சேர்க்கணும்னா கையில் கொஞ்சம் செலவுக்கு பணம் தேவையாக இருக்குமல்லவா என்று கூறி ஒரு காகித பொட்டலத்தை அவரிடம் கொடுத்தாள். அதை வாங்கி நிதானமாக பிரித்த முதலியார் கையில் தேல் கொட்டி விட்டது போல் துள்ளிக்கொண்டு நகர்ந்து நின்றார். என்னம்மா தங்கச்சி, இதையா விற்கச் சொல்கிறாய் என்று வியப்புடன் கேட்ட அவர் அனலை கையில் பிடித்து கொண்டிருப்பவர் போல் பொட்டலத்தை கீழே வைத்தார். காகித மடிப்புகளின் இடையே பளபளவென்று மின்னிக்கொண்டிருந்த தங்க மாங்கல்யத்தை கண்ட நாகரத்தினம் துணுக்குற்ற அச்சத்துடன் காந்திமதியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன் அண்ணாச்சி, இதை விற்பதில் தவறு என்ன? என்னிடம் என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள இதை தவிர வேறு நகை ஏதும் கிடையாது. நான் பணத்திற்கு எங்கே போவேன்? எத்தனையோ தடவைகள் என்னை போன்ற ஏழை பெண்கள் ஆபத்து காலத்தில் தங்களுடைய மாங்கல்யத்தையும் விற்க நேர்ந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என் விஷயத்தில் இப்பொழுது நடக்கிறது. 12 வருஷங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு கஷ்டகாலம் ஏதேனும் எனக்கு வந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு யோசனையே எனக்கு தோன்றியிருக்குமா? என் மீது பரிசுத்தமான அன்பு கொண்டிருந்த அவரது அன்பு கரங்களால் எனக்கு அணிவித்திருந்த இந்த ஆபரணத்தை கழுத்து விட்டு உயிர் போனாலும் கழுத்தத்தான் துணிவேனா? ஆனால் அண்ணாச்சி, இன்றைக்கு விஷயமே வேறு. என் மனநிலையும் அதேபோல் வேறு. ஒரு பொருளுக்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் குறைவு மனத்தையும் கற்பத்தையும் பொறுத்துத்தானே இருக்கிறது. வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதரையே சதம் என்று முழுவதும் நம்பியிருந்தோனோ அந்த மனிதரே என்னை மோசம் செய்து எல்லோரும் முன்னிலையிலும் அவமானப்படும்படி இந்த நிலையில் விட்டுவிட்ட பிறகு கேவலம் இந்த ஜடப்பொருள் என்னை விட்டு போவதால் என் கௌரவம் மதிப்பும் மங்கிவிடப் போகின்றனவா? நான் இழந்துவிட்டிருக்கும் இன்ப வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகப்படுத்தி கொண்டு என் கழுத்திலே இருப்பதை விட என்னை விட உலகிலே மிகவும் துர்பாக்கியசாலியாகிவிட்டிருக்கும் ஒரு ஏழை குழந்தையின் கல்விக்கு உபயோகமாக இது அமைவது எவ்வளவோ நல்லது என்று உணர்ச்சி வேகத்தில் படபடவென்று பேசிக்கொண்டு போனாள். முதலியார் பதிலளிக்காது பெருமூச்செறிந்தார். காந்திமதி தொடர்ந்தால் போல் ஒரு சில பெண்கள் இந்த ஆபரணத்தை தங்கள் கணவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை சமாளிக்க வச்சிருக்கிறார்கள். ஒரு சில பெண்கள் தங்கள் அருமை குழந்தை உயிருக்கு மஞ்சாடுவதை தடுக்க இதை விற்க முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் இதுவரை என் போல் ஒரு கொள்கைக்காக இதை விற்று உதவி செய்ய நினைத்ததில்லை. நான் அறிவேன். தமையந்தி என் தங்கை மகள் என்றோ தாயற்ற குழந்தை என்றோ நான் இதை விற்க முன்வரவில்லை.
தகப்பனுக்கு பின் கணவன், அவனுக்கு பின் மகன் அல்லது சகோதரன் என்று பெண் என்பவள் எப்பொழுதும் ஆணுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும் என்ற தனிச்சட்டம் வகுத்து வைத்திருக்கும் இந்த அநியாய சமூகத்திலே பெண் கல்வி என்கிற உதவியிலே தனியே வாழ முடியும் என்ற கொள்கைக்காக விற்கிறேன். நான் பரம ஏழை பெண்களின் அடிமைத்தனத்திற்கு விடுதலை அளிக்க பெரிய பள்ளிக்கூடம் கட்டி வைக்கப் போவதில்லை, காலேஜுடன் அமைத்துவிடப் போவதில்லை. ஏழையிலும் பரம ஏழையான என்னால் ஒரு பெண்ணின் அறிவுக்கண் திறக்க ஒரு சிறு உதவி செய்ய முடிந்தது என்ற வரைக்கும் எனக்கு செய்ய முடிந்தால் போதும். அண்ணாச்சி, வீணாக மலைக்காதீங்க, என் ஆசையை தடுக்காதீங்க என்றால் உணர்ச்சி வசத்தில் நடுங்கும் குரலில். உன் பேச்சில் இருக்கும் உண்மைகளை நான் அறியாமல் இல்லை. உனக்கு பதில் சொல்லவே எனக்கு விளங்கவில்லை. நீ 20 வருஷத்திற்கு அப்பாலே பிறக்க வேண்டியவள், அவ்வளவுதான் சொல்வேன் என்றார் பச்சாதாபத்துடன் முதலியார். 20 வருஷத்திற்கு முந்தி பிறக்க வேண்டியவர்களும் சில சமயம் தவறி பிறந்து விடுகிறார்கள். அதை விட்டு தள்ளுங்கள். முடியாதுன்னு சொல்லாமல் இந்த உதவியை எனக்கு செய்யுங்கள், அதுதான் நான் கேட்பது என்றாள் காந்திமதி முடிவில். உனக்கு பணம் தேவையானால் நான் தருகிறேன் என்று முதலியார் முடிக்குமின் குறுக்கிட்ட அவள், அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கடனாக எடுத்துக்கொள் என்பீர்கள், அதுவும் சரியல்ல. எனக்கு என்று மஞ்சள் காணி இருக்கிறதா? அதன் மகசூல் பணத்திலிருந்து கடனை திருப்பி கொடுத்து விடலாம் என்று சொல்ல நான் தீர யோசித்து விட்டுத்தான் இந்த காரியம் செய்ய வந்திருக்கிறேன். அந்த காலத்திலே செய்ததாகையால் இது 4 பவுன் எடைக்கு குறையாது இருக்கும். விற்றால் ஒரு 40 ரூபாயாவது கிடைத்தால் போதும் என்றால் பிடிவாதமாக. இதுவரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வாளாயிருந்த நாகரத்தினம் உன் அண்ணி கழுத்தை பார்த்து விட்டு காணலையே என்று கேட்டா பின்னாடி வீண் பொல்லாப்பல்லவா வந்து சேரும் என்ற கவலையுடன் வினவினாள். ஆற்றிலே குளிக்கையிலே நழுவி விழுந்துவிட்டது என்று சொல்லிக்கொள்வேன் அண்ணாச்சி, அதை பற்றி கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு வறட்சியாக சிரித்த காந்திமதி, நாளை பகல் இந்த வேலைக்கு வருகிறேன், நேரமாச்சு என கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு புறப்பட்டாள். பக்கத்து கிராமத்திலிருந்து புடவை மூட்டையுடன் நல்ல நடுப்பகல் நேரத்துக்கு பசியுடன் தங்கையின் வீட்டை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தான் நமச்சிவாயம். சிறிது தூரத்தில் ஆற்றோரம் அமைந்திருந்த வீட்டின் திண்ணை மீதிருந்த குடத்தை தூக்கி இடையில் வைத்துக்கொண்டு ஒற்றையடி பாதை வழியே தனியாக செல்லும் பெண்மணி ஒருத்தியை கண்டதும் அவனது நடை துரிதப்பட்டது. சற்று அருகில் வந்ததும் தனக்கு முன் நடந்து கொண்டு செல்லும் அந்த பெண்மணி யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு விட்டதும் அவன் நெஞ்சு பல்வேறு உணர்ச்சிகளில் படபடவென்று அடித்து கொண்டது. ஆற்றோரம் இருந்த அந்த கூரை வீட்டையும் காந்திமதியையும் வியப்புடன் மாறி மாறி சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்ற அவனது மூளையில் பலவிதமான சந்தேகங்கள் எழும்பலாயின. உடனடியாக அன்று மாலை காந்திமதி தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து கொண்டதும் அடங்கியிருந்து அவனது ஆத்திரம் எரிமலை போல் குமிறி கொண்டு வந்தது. வெண்கல லோட்டாவிலே காப்பியை நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்து தரையில் வைத்தாள். அன்று காலை காந்திமதி கூடத்திலே நமச்சிவாய் மட்டும் தனியாக அது சமயம் இருந்தான். தரையிலே வச்சுட்டு போகணுமா? கையிலே கொடுத்திருக்கப்படாதா? அவ்வளவு பாக்கியம் செய்யலையா என்று சரசமாக பேசிய நமச்சிவாயம் காந்திமதியை நிமிர்ந்து பார்த்து விஷமமாக புன்னகை செய்தான். வீரென்று திரும்பிய காந்திமதியின் கண்கள் அனலை கக்கிக் கொண்டிருந்தன. மேலே பேசினால் முற்றத்தில் கிடக்கும் விறகு கட்டையினால் மண்டையை பிளந்து விடுவேன், ஜாக்கிரதை என்று எச்சரிப்பவள் போல் அவனை வெறித்து பார்த்துவிட்டு மின்னல் வேகத்தில் உள்ளே சென்று விட்டாள். அலைகள் போல் சரிந்த கருங்கூந்தலும் தாளம்பூவை போன்ற நிறமும் யௌவனத்தின் சோவை மங்காத தோற்றமும் கொண்ட காந்திமதியை காணும் பொழுதெல்லாம் நமச்சிவாயத்தின் உள்ளம் இல்லாத கற்பனையெல்லாம் எண்ணிக்கொண்டு சஞ்சலப்பட்டது வாஸ்தவம். பாலைவனத்து வெண்ணிலவு போல இவ்வளவு அழகும் பாழாகுதே என எண்ணி அவன் பெருமூச்சு செய்வதுண்டு. ஆனால் என்ன காரணத்தினாலோ தனது உள்ளத்து சபல உணர்ச்சிகளை வெளிப்படையாக அன்று வரை எடுத்துச் சொல்லவோ செய்கைகளால் தெரிவிக்கவோ அவனுக்கு தைரியம் ஏற்பட்டதில்லை. சொல்லவும் மாட்டாது ஒரேடியாக மறந்து ஒளியவும் மனமின்றி தவித்து தத்தளித்து கொண்டிருந்த அவன் அன்று காலை கொஞ்சம் துணிவடைந்து காந்திமதியின் கவனத்தை தன்பால் திருப்ப மெல்ல அவ்வாறு பேசி பார்த்தான். அதற்கு கிடைத்த பதில் அவனுக்கு ஏமாற்றத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணியிருந்தன. தான் முறைதவறி பேசுவதாக காந்திமதி தன் அண்ணனிடம் சொல்லிவிடப் போகிறாள் என்ற பயத்தில் அவனுக்கு அதற்கு மேல் வீட்டிலே இருப்பே கொள்ளவில்லை. உச்சி வெயில் வேளையிலே தண்ணிக்கு போகிற ரகசியம் இதுதானா? இருக்கட்டும் சொல்கிறேன். விளையாட்டாக 2 வார்த்தை பேசினதற்கு அப்படி முறைத்தாலே கள்ளி என மனத்திற்குள்ளே கருவிக்கொண்டு ஆத்திரத்தில் துடித்த நமச்சிவாயம் வயல்கள் வழியை குறுக்காக புகுந்து ஓட்டமும் நடையுமாக காந்திமதிக்கு முன் வீட்டை சென்றடைந்தான். வயிறு நிறைய சோற்றை உண்டுவிட்டு வாயில் வெற்றிலையை குதைப்பிக்கொண்டு அமிர்தம் கூடத்து தரையில் காலை நீட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். இது கதை அடுத்த காணொளியில். நன்றி.